மனிதர்கள். ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து குளம் மாறியோ, குட்டை மாறியோ ஒரே இடத்துல தேங்கி நின்றக்கூடாது. 6 மாரி அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி ஓடிட்டே இருக்கணும் ஒரு மனிதன். அப்பதான் அவனோட வாழ்க்கையில அந்த மனிதன் வந்து ஃப்ரெஷ்ஷாவும், எனர்ஜெட்டிக்காவும் இருக்க முடியும்னு சொல்லப்படுற இந்த பிலாசபிய, இந்த தாத்பரியத்த வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுற ஒரு பிலாசபி தான் இந்த ஸ்டாய்சிசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கை, ஒரு குளம் மாறியோ, குட்டை மாறியோ இல்லாம, ஒரு 6 மாரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலுமே கூட சரி, எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சாலுமே கூட சரி, எவ்வளோ பெரிய எழுச்சி அடைஞ்சாலுமே கூட சரி, எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு அதிபாதாளத்துக்கு போனாலுமே கூட சரி, அவனால எந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த பத்தி யோசிக்க கூட கூடாது. அப்பதான் அவனால வந்து 6 மாரி அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால, ஸ்டாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனிதர்கள், அவங்கள நோக்கி எறியப்படுற பூக்களா இருக்கலாம், கற்களா இருக்கலாம். 2த்தையுமே வந்து ஒரே மாரி எடுத்துக்கிட்டு, அதுலருந்து அவங்கள எப்படி